இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மார்க்கை பற்றிய விளக்க உரையை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். புனித மார்க் இவர் 4 நற்செய்தியில் ஒரு நற்செய்தியை சுருக்கமாக தெள்ளத் தெளிவாக எழுதி இயேசுவை புரிந்து கொள்ளவும், அவரை புரிந்து கொள்வது என்றால் என்ன என்பதையும் நமக்கு விளக்கி இருக்கின்றார். இதன் முதல் சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது இயேசுவை பின்பற்றுதல். இந்த இயேசுவை பின்பற்றுதல் என்று சொல்லுகின்ற பொழுது உடனடியாக அவரை பின்பற்றுதல். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தள்ளி போடுவது அல்ல. மாறாக இயேசுவை நான் பின்பற்றப் போகிறேன் என்றால் உடனடியாக நான் பின்பற்ற வேண்டும். ஆக இதை நாம் பல இடங்களில் ஒப்புமைப்படுத்தலாம். ஒன்று, அன்பு செய்ய வேண்டுமா, உடனடியாக அன்பு செய்ய வேண்டும். மன்னிக்க வேண்டுமா, உடனடியாக மன்னிக்க வேண்டும். பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே இந்த உடனடி செயல் என்பது தடைபெற்று விடுகிறது. அது குறிப்பாக இப்போ ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். சரி பார்த்துக்கலாம், 2 நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பொறுமை, சில நேரம் இந்த இடத்துல அந்த பொறுமை தேவையா என்றால் இல்லை. காரணம், குழந்தை துன்பத்தில் இருக்கிறது, துயரத்தில் இருக்கிறது. இந்த குழந்தையை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது அது உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு செயல். இங்கே பொறுமை காப்பது என்பது நல்லதல்ல. அதுபோன்று ஒரு சிலருக்கு உடலில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது டயாலிசிஸ் போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் உடனடியாக அந்த செயலை செய்துவிட வேண்டும். அப்போ தான் உடனடி பதில், நிவாரணம் என்பது. இதுதான் இப்போ எனக்கு ஒருத்தர் அன்பு செய்யணும்னு தோணுச்சுன்னா உடனே அன்பு செஞ்சிடணும். இப்போ எடுத்துக்காட்டு 2 பேர் சண்டை போட்டுருக்கீங்க, கணவன் மனைவி சண்டை போட்டுருக்கீங்க. சண்டை போட்டுருக்கிற இடத்துல திடீர்னு தோணுது, பேசிடலாமேன்னு தோணுகிற நேரத்திலே ஃபோனை போட்டுட்டு பேசிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த பேசிடலாமேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஈகோ ஒன்று உள்ளே வரும். அவன் தானே சண்டை போட்டான், அவன் பேசட்டுமே, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அப்படிங்கிறப்ப சண்டைகள் இன்னும் அதிகமாகி கொண்டே தான் போகும். ஆக சில இடங்களில் உடனடியாக ஒரு செயலை செய்வதென்பது தேவையான ஒன்று. அதுபோன்று தான் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது உடனடியாக ஒரு முடிவை எடுத்து இயேசுவை பின்பற்றுதல் என்று சொல்லுகின்ற பொழுது முதலில் சொன்னது போன்று அன்பு செய்வது, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, பணிபுரிவது போன்றவைகளாகும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இதே தூய மார்க் அவர்களுக்கு ஒரு தோல்வி. அதாவது தூய பவுலடியாரோடு பயணித்து கொண்டிருக்கிறார். சில கருத்து வேறுபாடுகள், அதில் பின்வாங்குகிறார். ஆனால் பின்வாங்கிட்டு வேறு பக்கம் போயிட்டாரா? இல்லை. அதை மீண்டும் புரிந்து கொண்டு பவுலடியாரோடு இணை பணியாளராக பணியாற்றுகிறார். ஆக தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்று தான். தோல்வி என்பது துவண்டு போவதற்கல்ல, மாறாக தோல்வி என்பது படிக்கட்டு. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படிக்கட்டு. ஒவ்வொரு தோல்வியும் ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்வதற்கும் புதிதாக புரிந்து கொள்வதற்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஆக அந்த சிந்தனையை நமக்குள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் துவண்டு போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது, சோம்பேறிகளாக நம்மை ஆக்கிக்கொள்ளக்கூடாது, எழுந்து பயணிக்க வேண்டும் என்பதே. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த புனித மார்க் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் என்னவென்றால் சிங்கம், தைரியம், அதாவது எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு துணிவு, தன் உயிரை போனாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு துணிவு. ஆக இயேசுவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலை, அதற்காக எந்த சமரசமும் செய்து கொள்ளாத ஒரு நிலை. ஆக துணிவு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது ஒன்றை இது நோக்கி துணிகின்றானோ அப்பொழுதே அவன் தன்னுடைய உயிரையும் அதில் வைத்து விட்டான் என்று பொருள். அதாவது உயிரை போனாலும். ஆக இந்த 3 பண்புகளையும் நாம் இந்த தூய மார்க் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, உடனடி செய்யக்கூடிய செயல்கள். இயேசுவை பின்பற்ற வேண்டுமா? உடனடியாக. இரண்டாவது, தோல்வியில் துவண்டு போய்விடக்கூடாது. மூன்றாவது, தைரியம் உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவைகளை நமக்குள் கொண்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் பல நேரங்களிலே சோம்பேறிகளாக, செய்ய வேண்டியவற்றை சரியான விதத்தில் செய்யக்கூடாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உம்முடைய அருளையும் ஆற்றி நிறைவாக தந்து நாங்கள் வாழ்வு பெற வழிகாட்ட உம்மை எஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.